மே 30, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. சின்ன இழப்பை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள், எழும்புங்கள், நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். Don't get discouraged by small losses. Get up, you have a long way to go. The Lord will give you victory. எசேக்கியல் 24 அதிகாரம் 16 வசனம். எசேக்கியல் chapter 24 verse 16. நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த காரியத்துக்காகவும் புலம்ப வேண்டாம். உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் வைத்துவிடுங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்கள் கண்களில் இருந்து வழிகின்ற கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் துடைப்பார். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். Do not lament or weep or shed any tears. My dear brothers and sisters, do not mourn for anything. Cast your worries on the Lord. He will take care of everything. He will wipe the tears from your eyes. He commands blessings upon you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு நீ தந்திருக்கே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே உடைய கருத்துக்கு நேராக ஒப்பு கொண்டிருக்கிறேன் அப்பா. அவர்கள் செபித்து கொண்டிருக்க இந்த நேரத்தில் தானே பரிசுத்த ஆவியான வல்லமை அவர்களை ஆட்கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். உச்சந்தலையும் உள்ளங்கால் மட்டும் அவர்களை நீர் பொறுப்படுத்து உங்களுடைய வல்லமையினால் நிரப்பி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ தந்த நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே அப்பா, புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் நீ இருப்பாயாக என்று சொன்ன வார்த்தையின்படியாக நம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் ஆண்டவரை எந்த காரியத்தை குறித்தும் புலம்பாதபடிக்கு, கண்ணீர் வடிக்காதபடிக்கு, அழாதபடிக்கு நீர் ஆண்டவரை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். யார் யார் எந்தெந்த காரியத்துக்காக ஆண்டவரை இப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த புலம்பல்கள் எல்லாவற்றையும் ஆனந்தமாய் நீர் மாற்றும் அப்பா. இசுவ எல்லாவற்றையும் நீர் ஆனந்தமாய் மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா புலம்பல்களும் அக்களிப்பாய் மாற வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதே அப்பா, ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற எல்லாதுமான புலம்பல்களையும் கர்த்தர் நீர் மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். ஆனந்தமாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாக அவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். யார் யார் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கண்ணீரையும் கர்த்தர் நீர் தொடை தரல வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா, நாங்கள் கண்ணீர் விடும்போது அதை பார்த்து கொண்டு நீ சும்மா இருப்பவர் அல்ல. அந்த கண்ணீர் ஆண்டவரே பூமியை நரைப்பதற்கு முன்பாகவே என் தேவனே உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை கத்த நீர் ஆண்டவரே நிறைவாக்கி தருகிறவராக இருக்கிறீர். பிரச்சனைகளை மாற்றுகிறவராக இருக்கிறீர். அப்படியாக அப்பா, ஒவ்வொரு முகங்களிலிருந்து வழிகின்ற அந்த கண்ணீர் ஆண்டவர், இந்த கண்ணீர் ஆண்டவர் இந்த பூமியை நினைக்கவில்லை. என் தேவனே உம்முடைய பாதங்களை நினைத்து கொண்டிருக்கிறது அப்பா. இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட புலம்பல்கள், எவ்வளவுப்பட்ட கவலைகள் இருந்தாலும் கண்ணீர்கள் இருந்தாலும் இந்த நாளிலே ஆண்டவர் நீர் அவளுக்கு அதை துடை தரல வேண்டுமா செபிக்கிறோம். நீர் துடை தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் ஆண்டவரே அவர்கள் அழக்கூடாது, இனிமேல் அவர்கள் புலம்பக்கூடாது ஆண்டவரே. இனிமேல் ஒருபோதும் அவர்கள் எதற்காக கண்ணீர் விடக்கூடாது அப்பா. அவர்கள் சந்தோஷத்தினாலே கண்ணீர் விட வேண்டும் ஆண்டவரே. சந்தோஷ கண்ணீரை ஆண்டவரை தருவீராக. ஆனந்த கண்ணீரை ஆண்டவரே ஒவ்வொருடைய கண்களில் நீர் வைத்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் என்னை ஆனந்தமாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதி நிமித்தமாக புலம்பி அழுது கொண்டிருக்கிறார்களே, இந்த வியாதி என்னை விட்டு நீங்கவே இல்லையே, இந்த நோய் இதற்கு துன்புறுத்தி கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி அப்பா நம்முடைய பிள்ளைகள் புலம்பி கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார்கள். அந்த அழுகை நீர் மாற்றும். அவளுக்கு இருக்கிற அந்த நோயை கத்த நீர் மாற்றி போட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆனந்த கண்ணீரே அப்பா நம்முடைய பிள்ளைகளுடைய கண்களிலிருந்து வரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னுமா யார் யார் ஆண்டவரே அப்பா மன பாரத்தினாலே ஆண்டவரை புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய புலம்பல்களையும் கர்த்தர் நீர் ஆனந்தமாய் நீர் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். வேலையில் ஏற்பட்டிருக்கிற அந்த மன அழுத்தத்தினால் ஆண்டவரே புலம்பிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்களே, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஆண்டவரே கலக்கங்கள் கவலைகள் பிள்ளைகளாக இருக்கிறது. அதன் நிமித்தமாக அவர்கள் புலம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள். அவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவரே
நீர் அக்களிப்பாய் மாற்றும். நீர் அக்களிப்பாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீர் தீர்த்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி ஒருபோது அவர்கள் சோர்ந்து போகக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது, அழக்கூடாது. கர்த்தர் நீர் அவளுக்கு துணையாயிருந்து எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நீர் அவளுக்கு துணையாயிருந்து அவளை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அவை துதிக்கிறோம் அப்பா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ தந்த வாக்குத்தத்த வார்த்தையின் படியாகவே உடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா நீ இந்த நாளில் சந்தித்து அவர்களை ஆண்டவரே சந்தோஷமாய் வைப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்பேற்பட்ட தேவைகளுக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்களோ அத்தனை தேவைகளையும் கூட கர்த்தாவே நீர் சந்தித்து ஆண்டவரே அவர்கள் புலம்பாதபடிக்கு சந்தோஷமாய் வாழ நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். யார் யார் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களை இந்த நாளில் நீர் ஆண்டவரே வெற்றியை நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்வையும் நீர் ஆசீர்வதியும், அற்புதத்தை செய்யும், அதிசயங்களை காண்பியும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லி ஆண்டவரே இதே சேனல்ல அவங்க ஆண்டவரே சாட்சிகளை சொல்லும்படியாக நிற்கிறபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் கண்டு மகிழ நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை நீர்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீடி ஆயுள் நாட்களை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கணவனும் மனைவியுமாக இணைந்து கர்த்தரோடு இணைந்து இந்த உலகத்திலே ஆண்டவரே நல்ல ஒரு வாழ்க்கை வாழ, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் ஆண்டவரே பிசாசான இந்த குடும்பங்களை ஆண்டவரே எந்த விதமான தொந்தரவும் செய்யாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அநேக திருமண நாட்களை இவர்கள் கண்டு சந்தோஷப்பட, சமாதானப்பட, மகிழ்ச்சியோடு வாழ நீர் கிருபை தாரும். அன்பான கணவனாக, அன்பான மனைவியாக இருவரும் செயல்பட நீர் கிருபை தாரும். காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.